நல்லா ப்ரோ ரோஹினி வராதுங்க ப்ரோ. எல்லாமே போடுவோம், யாரும் தடுக்க முடியாது. எங்கள் தளபதி 2026 தளபதி தான், யாரும் வர முடியாது. தளபதி தான், யாரும் கிடையாது. தமிழ் கூட செம்மையாக இருக்க, கில்லனா போனால் செம்மையாக இருக்கும். ப்ரோ ஆல் ஸ்க்ரீன் கில்லி தான் கேள்விப்பட்டேன். எந்த ஸ்க்ரீன் போனால் கில்லி தான் இருக்குது. உள்ளே போனோம், செம்ம பிளாஸ்ட்டு. ஒரு பாட்டு ஒன்ஸ் மோர் போடுவாங்கன்னு பார்த்தோம். ரொம்ப எதிர்பார்த்தோம். ஒரு 20 மினிட்ஸாக கத்திட்டு இருக்கோம். ப்ரோ ஒன்ஸ் மோர் அந்த ஸ்க்ரீனில் அந்த டிவிலேருந்து வரம் பார்த்தீங்கன்னா ஒரு படம், அது அப்படியே டிவிக்கு கொடியை வச்சு மறைச்சிட்டானுங்க ஃபுல்லாக. ஸ்க்ரீனே ஃபுல் பிளாக், செம்ம பிளாஸ்ட். அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா போடவே இல்லை. இங்கே இருக்கிற பசங்க 20 பேர் பக்கத்து ஸ்க்ரீன் போயிட்டாங்க, பெரிய ஸ்க்ரீனு. அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க பாட்டு டான்ஸ் ஆட்டி இங்கே உள்ளே வந்துட்டானுங்க. சரி நாங்களாம் வெயிட் பண்ணோம். மீதி பேரை நாங்கள் உள்ளே இருந்தோம். சரி போடுவாங்கன்னு கட்சி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். போடுவாங்கன்னு பார்த்தா போடவே இல்லை கட்சி வரைக்கும். அது கொஞ்சம் அப்செட்டு. ஆனால் தளபதி படம் அப்படி நாங்கள் நினைக்கல. தளபதியை பார்த்தோம், ஹாப்பி. ரீலீஸா? இது ரீலீஸ் மாதிரிலாம் இல்லை. எத்தனை கில்லி போன வருஷம் கூட ரீலீஸ் போட்டாங்க, சலிக்கவே இல்லை. பார்த்துக்கினே இருப்பேன். இன்னும் எத்தனை தடவை, இன்னும் 100 தடவை எவ்வளோ தடவை போட்டாலும் பார்த்துக்கினே இருப்போம். துணிவோட ரிலீஸ் ஆகிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? துணிவோட நாங்கள் கம்பேர் பண்ண விரும்பல ப்ரோ. தளபதி வேறு, எங்கள் தளபதி வேறு, அவ்வளோதான். இப்போ கில்லியை திரும்ப ரிலீஸ் பண்ணி பண்ணலான்றாங்க. ஆமாம், தெரி பண்ணலான்னு இருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக வருவோம். தளபதி படம்னால ரிலீஸு, இந்த கூட்டம் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன தளபதி படத்தை விட்டாலும் இந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். இல்லை இப்போ எதானாலுமே கில்லியவே எல்லாரும் சொல்கிறாங்க. கில்லிக்கு முன்னாடி நிறைய நல்ல படம் இருக்குது, கில்லிக்கு அப்புறமும் நிறைய நல்ல படம். ஆமாம், கில்லியவே எடுக்கிற மாதிரி ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. அப்படி எங்கிட்ட இருக்கிற அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லை ப்ரோ. தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்குது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எந்த படத்தை போட்டாலும் தளபதி ஃபேன்ஸ் வரதான் போகிறாங்க. கில்லின்றது ஒரு வெப்பன் இல்லை. அந்த வெப்பனை வச்சு நாங்கள் அடிக்க மாட்டோம் யாரையும். கில்லி படம் போடுறோமா, தெரி படம் ஓடுதா, எல்லாத்துக்கும் இதே ஃபேன் பேஸ்டாக இருக்கு எல்லா தேட்டர்லேயும். நான் ரோஹினின்ற தளபதி தான். எப்படி இருக்கு படம் வேறு லெவல்னா. அது எத்தனை ரிலீஸ் பண்ணாலும் தளபதி படம் வந்து தானே இருக்கும். அதான் போன வருஷம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, திரும்ப இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா படம் போன வாட்டி ஐப்பாச்சு, இந்த வாட்டி திருப்பி ஐப்பா வந்தாலும் நினச்சி தானே விட்டாங்க. ஓகே, பட் ஐப்பாயிருக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம் தளபதி படம் தானே ப்ரோ அது. சரி ஓகே, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் கில்லியவே வெப்பனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ அஜித்லேயும் மங்காத்தாவே வெப்பனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் மங்காத்தா கீடா வருமானு போன ரிலீஸ் பண்ணாங்க. அது மங்காத்தா ஒரு டைம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ என்ன மேட்டர் என்னன்னா, கில்லி வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, பயங்கரமாக கலெக்ஷன் ஆயிடுச்சு, எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. திரும்பவும் ஏன் கில்லியே பண்ணுறாங்க? வேறு ஏதாவது படம், நிறைய நல்ல படம் இருக்கு இல்லையா விஜய் கிட்ட, அதெல்லாம் திருமலாம் சூப்பர். அதான் ப்ரோ, இப்போ ரீலீஸ் பண்ண பார்த்தாங்க, அது திருப்பி ரிலீஸ் பண்ணாமல் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து பேசி நாங்கள் புது டேரக்டர் நிறைய பேர் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் திடீர்னு இப்போ நிறைய பேர் நீங்கள் விட்டிங்கன்னா இப்போ நாங்கள் எப்படி வரதுன்னு சொல்லி திருப்பி தூக்கி போட்டாங்க. திருப்பி இப்போ 27ன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அது 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் கூட தெரியல எங்களுக்கு. அதான் ப்ரோ, ஒரு படத்துக்கு நம்ம ஒரு இதெல்லாம் சைட் தானே வர முடியும். சரி ஓகே, இந்த படம் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இந்த படம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கூட ஒன்ஸ் மோர் போடவே இல்லை. அது ஏன்னு தெரியல. எங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் போடல, ஆனால் மற்ற ஸ்க்ரீன்லாம் போட்டாங்கன்னு பசங்க சொல்கிறாங்க. எங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் ஏன் போடலன்னு எங்களுக்கு தெரில. அதான் ஒரு இதுவாச்சு. ஆனால் அந்த ஒன்ஸ் மோர் கத்தியே பாதி படம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஓகே, அடுத்து வேறு என்ன படம் ரிலீஸ் பண்ணலாம்னு தோணுது விஜய்? அது துப்பாக்கி பண்ணலாம் ப்ரோ. துப்பாக்கி பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. அது வேறு லெவலில் லைப் ஆகும். ஆனால் அது ரொம்ப அண்டர்ரேட்டட் படம் தான். அப்போவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ போக அந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் போகும் ப்ரோ. ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ. படமா இது வந்து ஒரு காவியம் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, நிஜமாவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. துணி பார்த்தேன் ப்ரோ, எனக்கு போகணுன்னு தான் ஆசை. அஜித் ஃபேன்ஸ் யார் அஃபண்டா வேணாம், ஆளே இல்லை. இது அஃபண்டாருக்காக சொல்லலை, உண்மையிலே ஆள் இல்லை. எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை தான், பட் ஆமை நண்பர்கள் யாரும் என் கூட இல்லாதனால போக முடியல. யாராவது இருந்தால் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போங்க ப்ரோ. எனக்கு வந்து திருமலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ப்ரோ. தியேட்டரில் திருமலை மேலே ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்குது. எப்போவாது விட்டாங்கன்னா வெறியாக இருக்கும்.
விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சரி இல்லை விஜயோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சரி சரி. ஏதோ ஒரு பிரச்சனைனா கில்லியே வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க. இப்போ ரிலீஸ் கூட போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா. திரும்பவும் ஏன் கில்லி பண்ணிருக்காங்க? இப்போ நீங்க சொன்ன திருமலை சூப்பர் படம். ஆமா அந்த release- ப்ரோ, அது வந்து நம்ம கையில இல்ல ப்ரோ, ப்ரொடியூசர்ஸோட கையில இருக்கு. இல்ல இன்னொன்னு ஃபேன்ஸ் கேட்டா பண்ணுவாங்க இல்லையா? கேட்டா பண்ணுவாங்க ப்ரோ. ஆனா இன்னொன்னு என்னன்னா லீகல் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ சர்க்கார் ரீரிலீஸ் பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. வேட்டைக்காரன் இல்லை தெரியும் 27ஆம் தேதி வருது. வேட்டைக்காரன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் உள்ள பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே வந்து ப்ரொடியூசர் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புகிறோம். தயவு செஞ்சு அந்த திருமலையை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கமர்ஷியலான படம், கொஞ்சம் ஃபீல் குட்டா சச்சின் படம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி விஜய்க்கு ஃபீல் குட்டா இதை பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபீல் குட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரியமானவளே பண்ணலாம். ஃபேவரட்டான படம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பிரியமானவளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குஷி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நண்பன் பண்ணலாம். நண்பன் உண்மையிலே ஒரு செம்ம ஃபீல் குட்டான படம். ஏன்னா வித்தவுட் ஒரு ஃபைட் சீன் கூட இல்லாமல் அந்த படம் ஹோல்சமாக இருக்கும். ஸோ நண்பன் பண்ணலாம். 26 எலெக்ஷன் வந்து தூய சக்தி ஜெயிக்கும், திமுக தீய சக்தி தோத்துரும். கவலையே விடாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். ஆமாம், ஏன்னா காலைல படத்துக்கு வந்தோமா, இங்கே உள்ளே வந்துட்டு இப்போ வந்து தியேட்டர் ஓனர் வந்து பசங்க பட்டாசு வச்சுருக்காங்களா, சரக்கு அடிச்சிருக்காங்களா செக் பண்ணுறது வேறு. கேட்டு வாசல்லே நிறுத்தி விசில் வச்சுருக்காங்களா, கொடி இருக்கா, துண்டு இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புகிறாங்க. செலிப்ரேஷனுக்கு வர்றவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் வந்துடுவாங்க ப்ரோ. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அந்த விஷயத்தில். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கே பந்தோபஸ்துக்கு போகணுமோ அங்கே போலீஸே போகல. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு வந்து ஒரு 50 போலீஸ் இங்கே நிற்கிறாங்க. அது ஏன்னு தெரில. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அங்கே போகாமல் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் கில்லியவே வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே தான் ப்ரோ. இப்போ தலாசி என்ன பண்ணுறாங்க, மங்காத்தா வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, இப்போ ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோ. இப்போ நான் இந்த படத்தையே பார்த்தீங்களா நீங்கள்? சின்ன பட்டம் பார்த்தீங்களா நீங்கள் வந்தீங்க? அதை பார்த்து நான் இங்கே வந்து இதை பார்க்குறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். செலிப்ரேஷன் இல்லை உள்ளே வந்து ஒரு ஸ்டேஷன் 10 பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க உள்ளே. ஏன் அப்படி? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. அது என்னன்னு தெரியாது. அதான் எல்லாத்துக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன். இன்னும் தெரிய ரிலீஸ் பண்ணுறாங்களா? நாங்கள் 20 என்ன சொன்னாங்க, Feb 20 மேபி மாதம் வரும்னா, இது வரும். நாங்கள் ஜனவரி வரும்னா பார்த்தா நான் சொல்கிறேன் April 30 வரைக்கும் ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். அப்புறம் அது வந்து என்ன பண்ண போகிறாங்களோ யாருக்கு தெரியும், அதை விடுங்க. இருந்தாலும் என்ன நான் அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், மாஸ்டரு, லியோ இருக்குது, நிறைய மூவி இருக்குது ப்ரோ. அதை அடுத்து இவங்க தான் வந்து சொல்லணும். அவங்களும் ரிலீஸ் பண்ண விட்றாங்களா? இது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். நான் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஒன்றும் ஆசை. எந்த படம் வந்தாலும் எல்லா படம் தான் வந்து பார்ப்போம் ப்ரோ. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அமைதியாக பார்த்துட்டு தான் போகணும். எவ்வளோ வைப்பாக இருந்தது இன்னைக்கு? இல்லை ப்ரோ, நாங்கள் போன வாட்டி ரீலீஸுக்கு நான் வந்தேன். அதோடு இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அடுத்த வாட்டி பார்த்தோம், இந்த எப்படி சொல்கிறது, ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தா நமக்கு போர் அடிக்காதுல்ல, அந்த மாதிரி பாட்டு, வித்தியாச மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை வேறு ஏதாவது நிறைய படம் வந்தது, அது கூட தான் சென்சார் கட் இல்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தது, நிறைய அமாவசியமான ஆபாசம்லாம் வந்தது. ஏன் அதெல்லாம் ஏன் கட் பண்ணல? இதை மட்டும் ஏன் இவ்வளோ கட் பண்ணுறீங்க? நான் கேள்வி கேட்பேன். நான் என்ன பண்ணிருக்கீங்க? இது ஜனவரி மாதம் ரீல்ஸ் ஆன படம். ஓகே, ஓட்டுற எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க? எவ்வளவு கஷ்டப்படுவானுங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணுவான்? கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுவானுங்க? விட மாட்டாங்க. எலெக்ஷன் வேற எப்படி விடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுவும். இல்ல ப்ரோ, படமே ரிலீஸ் இல்ல கேவின் ப்ரொடக்ஷன் எவ்வளவு செலவு பண்ணுவானுங்க? இல்ல நானும் கேக்குறேன். தமிழ்நாட்டுல இருக்க ப்ரொடக்ஷன்ஸால வந்து விஜய் வச்சு படம் எடுக்க முடியாதான்? ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவு ஆகுமா, பிரச்சனை வருமா? எதனால அந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒண்ணே எதனா ஒன்னு சொல்லி விட்டுருவாங்க, இல்ல தாங்குவாங்க. கமர்ஷியல் ஃபிலிம் போட்ற போறோம். இது R-rated மூவி. அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தானே. எல்லாரும் தானே பாக்குறீங்க, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தானே. ஏன் முன்னாடி ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஓடினே பண்ணீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுமா? ஆமா, பராசக்தி பெருசா ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்கல்ல, சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணானுங்களே. எங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் வருது, இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா எங்க போவோமா? அப்ப எலெக்ஷன் முடிச்சு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவீங்களா? நானும் கேக்குறேன். கில்லி ரிலீஸ் எப்பவுமே எங்க நெஞ்சில குடியிருக்கும் விஜய் தான் சார், எங்க தளபதி தான். செகண்ட் டைம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாகுது, சந்தோஷமாகுது. நான் ஒன்று எங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணல, அதுதான் கொஞ்சம் வருத்தமாகுது. அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய்னு வரும், முதலமைச்சர் தளபதி விஜய்னு வரோம். வெயிட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே எங்கள் தளபதி தான், யாருமே இல்லை. அஜித்துலாம் யாருமே இல்லை, எப்பயுமே எங்கள் தளபதி தான். இங்கே பாருங்கள் ப்ரோ, எப்பயுமே தளபதி தான். யாருமே இல்லை ப்ரோ, உள்ளே போய் பாருங்கள் ப்ரோ. அடிக்குது, யாருமே இல்லை, கம்முன்னு தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக கில்லியில் தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க, போய் பாருங்கள் ப்ரோ. 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இடத்துல வாரிசு துணி வந்துருந்தது, இப்போ கில்லி துணி வந்துருக்கு. ஆமாம் ப்ரோ, அப்போவும் துணி வச்சுட்டாங்க, இப்போயும் துணி வச்சுட்டோம் ப்ரோ. யாருமே இல்லை, அப்பயும் துணிவுக்கு யாருமே வரல, இப்போயும் துணிவுக்கு யாருமே வரல.
எப்பயுமே எங்கள் தளபதி தான், வேறு யாருமே இல்லை ப்ரோ. ரெண்டாவது ரிலீஸ் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 5 நாளுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் துணி இன்னிக்கே காலியாக தான் ப்ரோ இருக்குது ரீலீஸ் பண்ணியும். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் விசில் அடிக்கக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே உள்ள செலிப்ரேட் தான் ப்ரோ பண்ணுறோம். விசில் அடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் தான் ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே இல்லை. பொதுவாகவே வெளியே ஒரு டாக் இருக்குது என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து எதாக இருந்தாலும் கில்லியை தான் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, திரும்ப ரிலீஸ் நடந்தது, திரும்ப இப்போ 3ஆவது டைம் ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்கு எடுத்தாலும் கில்லியவே யூஸ் பண்ணுறாங்க. வேற நிறைய படம் இருக்குது விஜய்க்கு, திருமலை இருக்குது, இன்னும் நீங்கள் அதுதான் ப்ரோ, ஏற்கனவே போன மாதமே தேடி ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா டேரக்டரும் வந்து இல்லை அப்புறமா தள்ளி போட சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இப்போ கில்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி பண்ணாமல் வேற ஏதாவது திருமலை பண்ணிக்கலாம், துப்பாக்கி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் தளபதி முகத்துக்கோசம் தானே ப்ரோ பார்க்குறோம். கில்லி வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு நிறைய விஜய் ஃபேன்ஸ். ஏன் திரும்ப அதையே கொண்டு வரீங்க? இப்போ மங்காத்தா ஒரு டைம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் கில்லியை மட்டும் இத்தனை டைம் பண்ணுறாங்க? வேற நிறைய படம் இருக்குது, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் தான் அதெல்லாம் கேட்கணும். ஏன் அதை கேட்காம கில்லியவே நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறீங்க? எப்பயுமே தளபதிக்கோசம் தான் ப்ரோ. படம் இந்த படம் துப்பாக்கி அந்த மாதிரிலாம் பார்க்கல ப்ரோ. தளபதி முகத்தை பார்த்தா போதும் ப்ரோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க.